அது அவர் கடவுள், நான் மனுஷன். ஜீசஸ் அப்படி சொல்லலை. என்னை பின்பற்றுங்கள் தான் சொன்னார். என்னை பின்பற்றுங்கள் என்ன அர்த்தம்? நான் செஞ்சதை நீயும் செய்ப்பான்னு அர்த்தம். அவரை பின்பற்றிய சீடர்கள் இயேசு கிறிஸ்து செய்ததெல்லாம் செஞ்சாங்களா செய்யலையா? என்னை நம்புவான் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். உண்மையிலே செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து 3 பேர் உயிர்ப்பித்தார். அவருடைய புனிதர்கள் 39 பேர் உயிர்ப்பித்த புனிதர்களாக இருக்கிறாங்க. புனிதர் பேட்ரிக் 39 இறந்து போன மக்களை உயிர்ப்பித்தார். உலகத்தில் அதிக மக்களை உயிர்ப்பித்தது அவர் தான். பிரைஸ் தி லார்ட். அவர் இல்லை அவர் ஆண்டவரே 3 தான் உயிர்ப்பித்தார், என்னால் முடியலன்னு சொன்னாரா? சரி, இறந்து போனவரை உயிர்ப்பிக்கிறது கடவுளுக்கு பெருமையா இல்லையா? ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஒரு மனிதன் நோயில் இருக்கும்போது கடவுள் மாட்சிமை அடைகிறாரா? அவன் நோயிலிருந்து குணமடையும் போது கடவுள் மாட்சிமை அடைகிறாரா? பைபிள்ல பாருங்க, எந்தெந்த இடத்துல ஆண்டவர் நோயை குணப்படுத்துறாரோ எல்லாம் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் இருக்குது. நோயை குணப்படுத்தும் போது தான் ஒரு மனிதன் கடவுளை துதிக்கிறான், நன்றி செலுத்துறான். பேய்கள்லேருந்து விடுதலை கொடுக்கும்போது தான் மனிதன் கடவுளை பார்த்து துதிக்கிறான், நன்றி செலுத்துறான். கடவுள் மாட்சிமை அடையணும்னா, நம்ம மூலமாக மாட்சிமை அடையணும்னா, நம்ம மூலமாக பேய் ஓடணும், நோய்கள் குணமாக்கப்படணும், மக்கள் மனமாற்றத்திற்குள்ளாக வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு முக்கியமான தேவை என்ன? கடவுள் மேல் நாம் வைக்கிற, இறை வார்த்தை மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை. பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் சொன்னதை நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம செய்யும்போது அவர் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும். இன்னைக்கு உண்மையிலே எங்கள் ஆஃபீஸில் ஒரு பயங்கர ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. சுற்றி நிற்கிறதுல பாதி பேருக்கு மேலே முஸ்லீம்ஸ். இருந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு ஆவியானவர் அந்த ஒரு அமைதியான ஒரு முறையில் அதை அணுகக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்தார். கடவுளுடைய நாமம் மகிமை அடைஞ்சது. எல்லா முஸ்லீம்ஸுக்கும் இன்றைக்கி பயங்கர ஆச்சரியம். எல்லாம் ஆண் பார்க்குறாங்க. 2 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய என்ன ஆகுமோ ஏதாவும் பயந்தது சரியாக போச்சு. கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்துவது அவசியம். கடவுள் நம் மூலியமாக தான் மாட்சி அடைய முடியும் இல்லையா? நம் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், நல்ல காரியங்கள், அரும் அடையாளங்கள் மூலியமாக கடவுள் மாட்சி அடைகிறார். ஆத்ம ரட்சிக்கப்படும் போது கடவுள் மாட்சி அடைகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.